சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். இன்று உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு நீயாக எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, காரணத்தை என்ன எண்ணத்தோடு இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இது உண்மையில் இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் நடக்குமா என்பதனையெல்லாம் நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எண்ணி 11 நாட்கள் மட்டுமே உன்னால் சரியாக நடக்க முடியும். அதன் பிறகு உன்னுடைய கால்கள் முடக்கப்படும். இது அப்பாவின் வாக்கு. அப்படியானால் என் குழந்தை, நீ இதிலிருந்து என்ன நடக்கப் போகிறது, எதனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது என்பதனையெல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் இது போன்ற ஒரு விஷயத்தை இன்று உன் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று யோசிக்கின்றாயா? எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று சொல்லி தள்ளிவிட்டு விட முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று இந்த அப்பாவிடத்திலிருந்து என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும், ஏது நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாகவே உனக்கு நடத்திவிட நான் எண்ணுகின்றேன். இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ 11 நாட்கள் மட்டுமே இன்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு விதமான மன நிறைவும் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடியவற்றை எல்லாம் என்னவென்று நீ உணரத் தொடங்கியிருந்தால் அது போதும். இவை எல்லாமே ஏதாவது ஒரு மனநிலையில் உனக்கான மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுக்கும். உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று சரிப்படுத்தும். இவையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒருவருக்கு நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்று நீ கேட்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் உன் வாழ்க்கை நடத்தி கொடுக்க இந்த அப்பா நான் இருந்து விட்டாலே போதும். தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றாலே அது உனக்கு நல்ல நேரம்தான். அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை, அதில் உனக்கு 11 நாட்கள் உறுதியாக இருக்கிறது. அப்படியானால் அப்பா சொல்ல வந்த வார்த்தைகள் உனக்கானது தானே. அதன் பிறகு உன் நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது, இருக்குமோ இருக்காதோ என்பதையும் உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன். சொல்ல நினைக்கின்ற விஷயங்களையும் சொல்ல வருகின்ற வார்த்தைகளையும் கவனமாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்படி இருந்து உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர நடத்தி கொடுக்கும் காலம் இனி எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கை என்ற ஒன்றை நான் உனக்கு நிறைவாக கொடுக்கும் நேரம் என் குழந்தை, எந்த ஒரு சூழ்நிலையும் நீ விட்டு விடாதே. உன் முன்னால் நான் வந்து சேர்க்கின்ற இந்த தருணங்கள் எந்த நொடி பொழுதிலும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ, உனக்காக இந்த அப்பா நான் எதையெல்லாம் உணர நினைக்கின்றேனோ அதை எல்லாவற்றையுமே நான் உடனுக்குடன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சாயப்பா சற்றென்று உன் முன்னால் வந்து சொல்கின்றேன் என்றால் நான் உன் மீது கொண்ட அன்பு உனக்கு புரியவில்லையா? சாயப்பா எதையுமே தேவையில்லாமல் உனக்கு சொல்வதும் இல்லை. அதை சொல்லி உன் மனதை கலைப்பதும் இல்லை. நீ என் வழி வர வேண்டும், நீ என் வசமாக்க வேண்டும். அப்படியானால் அப்பாவின் பேச்சை கேட்டு வருகின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக உணர்ந்து கொண்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடியும் உனக்கு நான் கொடுப்பதும் எல்லாமே உன்னை எந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியில் கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா முன்னின்று செய்வது உனக்கு என்னவென்று தெரிந்து கொள்வதும் இந்த வாழ்க்கை முழுவைக்குமே உன்னை பேராசைப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நாம் எதையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கானது என்று நினைக்கின்றோமோ, எந்த இடத்தையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்று நாம் புரிந்து கொள்கின்றோமோ அது எல்லாமுமே அப்பாவின் ஆசிகளோடு உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கின்றதல்லவா? நம்மை சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாம் யார் என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறதல்லவா? அப்படியானால் அந்த நேரம் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா?
இந்த அப்பா உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லி விடுவதற்கான காரணம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நின்று நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதனை என் குழந்தை சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும். அதே நேரம் நீ இருக்கின்ற நாட்களை உனக்கானதாக மாற்றிவிட நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அத்தனைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சரியான முடிவை கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா, நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்துகின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை அந்த இடத்தில் நின்று உனக்கானவற்றை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உடைந்து நீ கண் கலங்கி நின்றிருக்கும் நேரம் உனக்காக இந்த அப்பா முன்வந்து நிற்கின்ற இந்த மாற்றங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மகிழ்ச்சி என்ற ஒன்றை உங்கள் வீட்டை நிறைவாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கண்டதில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே. உனக்கான மகிழ்ச்சியை இந்த 11வது நாளில் உன் வாழ்க்கை நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். அத்தோடு எல்லாம் முடியப் போகிறது என்பது அல்ல, அத்தோடு எல்லாம் தொடரப் போகிறது என்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது. நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கின்ற நேரம் உனக்காக இந்த அப்பா தருவதையெல்லாம் நிச்சயமாக நீ சொல்லிவிட வேண்டும். எத்தனையோ முறை சாயப்பா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு கற்றுத் தருவதை நீ உணராமல் சென்று விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பா இருந்து நடத்துவது உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எண்ணி 11 நாட்கள் மட்டுமே உன் கால்கள் செயல்பட போகிறது என்று நான் சொல்கின்றேன் என்றால் நீ என்னவெல்லாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து, ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் பகிர்ந்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கை இனி உன் கையில் இல்லை. சாயப்பா என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று நினைத்து என்னை நீ உதறினாய். ஆனால் நிச்சயமாக நடப்பது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஏன் தெரியுமா? அப்பாவின் வார்த்தைகள் ஒருவனுடைய மனதிற்குள் பதியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் புரியாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும். தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் சொல்லிவிட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவென்பதும் ஏதுவென்பதும் நீ கவனத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது இவை அத்தனையுமே இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் ஆசைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உன்னுடைய கால்களை இந்த 11 நாட்கள் நான் ஓடச் செய்யப் போகின்றேன். அதாவது என் குழந்தை, நாளை விடியலில் முதல் இன்று நீ எடுத்து சாயப்பா சொல்லும்போது என் குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா? நான் உன்னுடைய குழந்தை, நாளை நான் இப்பொழுது தொடங்குகின்றேன், இந்த நொடியை இதனை செய்ய விரும்புகின்றேன் என்று என் குழந்தை நீ சொல்வாய். அந்த அளவிற்கு என் குழந்தை என்னை கண்டு நீ உன்னை வளமாக்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் இன்றைய நீ செய்ய தொடங்கு. உன்னுடைய கால்கள் ஒரு இடத்தில் முடங்காமல் எந்தெந்த விஷயங்களில் உன்னுடைய முயற்சியை எல்லாம் நீ கைவிட்டாயோ, எந்தெந்த விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை எல்லாம் நீ தொலைத்தாயோ, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீ விட்டு விலகி நின்றாயோ, எந்த விஷயங்களினால் உனக்குள் தோன்றுகின்ற எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதோ, எப்படிப்பட்ட காரியங்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்தார்களோ, இதையெல்லாம் நீ செய்ய தொடங்கு. உனக்கு உறுதியாக இருப்பது அப்பா நான் எனும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் எதையுமே நீ தவிர்க்கக்கூடாது. எந்த விஷயத்தை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற மாற்றங்கள் இனி உன்னை பலப்படுத்தப் போகிறது. உனக்கென இந்த அப்பா கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் அப்பா சொல்ல என் குழந்தை அதை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ என்றுமே சரியாக உணர்ந்திடுவாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.